ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஆண் ஜாதகர் ஒரு இராணுவத்தில் பணிபுரிகிறாரு. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு கேப்டனாக ப்ரமோஷன் கிடைக்குது, அதாவது பதவி உயர்வு கிடைக்குது. இந்த நிகழ்வு எப்படி அப்படின்றத நம்ம ஏல்பி முறையில் எப்படி நம்ம எளிமையாக துல்லியமாக ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் பிறந்தது மீன ராசி, உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தார். பிறப்பு லக்னம் ஜனன லக்னம் அப்படின்றது மிதுன லக்னமாக வந்தது. இவருக்கு ப்ரமோஷன் கிடச்சது இவருடைய 26வது வயதில் கிடச்சிது. அப்போ 26வது வயதின் லக்னமாக இவருக்கு வந்தது கன்னி அட்சய லக்னம். அந்த காலகட்டத்தில் இவர் ஹஸ்தம் 1 பயணிக்கிறார். அதிபதி சந்திர பகவான் 7ஆம் வீடாகிய மீனத்தில் இருக்கார். அப்போ இது ப்ரமோஷனுக்கான காலமாக அப்படின்னா கண்டிப்பாக ப்ரமோஷனுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஹஸ்தம் சந்திர பகவான் ஆதிபத்தியம் 11 தான் ப்ரமோஷன். அப்போ அது 7ஆம் இடத்துல இருக்கிறது இவருக்கு சாதகமாக இருக்குது. அதே போல் D9 நவாம்சம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல போயிட்டுருக்கு, அதுவும் ப்ரமோஷனுக்குரிய காலம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அப்போ இவருக்கு ஏன் இராணுவத்தின் மூலமாக வருமானம் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவருடைய ஜாதகத்தில் இராணுவம் அப்படின்றத குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் இராணுவத்துக்கு காரகத்துவம். இவருடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா மேஷ வீட்டில் இருக்கார். அப்போ வருமானம் அப்படின்றது கன்னி வீட்டுக்கு 2ஆம் வீடுக்கு துலாம் வீடு. அந்த துலாம் வீட்டை அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. இப்போ இராணுவம் அப்படின்ற செவ்வாய் பகவான் அவர் 2ஆம் வீடாகிய வருமானத்தை பார்க்குறதுனால இராணுவத்தின் மூலமாக வருமானம். இப்படி நம்ம எந்த ஒரு நிகழ்வும் சிம்பிளாக இப்போ ஆய்வு செஞ்சுட்டோம். பார்த்திங்களா, ஏன் இவருக்கு இராணுவத்தின் மூலம் வருமானம் வந்தது, ஏன் இவருக்கு ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்தில் கிடச்சிது அப்படின்னு நம்ம எளிமையாகவே சொல்லக்கூடிய நிகழ்வு இருக்குது. இதே போல் நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம ஏல்பி ஜோதிட முறையில் ஆய்வு செய்ய முடியும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.